செருவின் கேருவின் மத்தியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த மனித குலத்தை ரட்சிக்கும்படியாய், இந்த ஈசனமான பாவிகளை மீட்கும்படியாய் ஆண்டவரே உன்னத இழிவா நிலைக்கு இறங்கி வந்தவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். தாழ்மையில் வெளிப்பட்டவரே, எளிமையில் பிறந்தவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். உங்க மகத்தான எளிமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, தண்ணீரை ரத்தமாய் மாற்றின யெகோவா தேவனே சோதரிக்கிறோம். அதே மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாய் பிறந்த யெகோவா தேவனே சோதரிக்கிறோம். அதே மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே ஆண்டவர் கடலில் நடந்தவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை காடையும் மன்னாவையும் போஷித்த தேவனே சோதரிக்கிறோம். அதே மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொன்னவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவிலே எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே சோதரிக்கிறோம். உங்க விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவினவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்களுக்காய் பரிசுத்த தேவன் பாவமானீரே சோதரிக்கிறோம். உங்களுடைய மகத்தான கிருபைக்காக நன்றி ராஜா. உங்க முன்குறிப்புக்காக கொடா கோடி நன்றி 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 ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களுக்காய் மரித்தவரே சோதரிக்கிறோம். எங்கள் பாவ பரிகாரி, எங்கள் ஜீவ உபகாரியம் சோதரிக்கிறோம். மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை வென்றவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, 7 பொன்கொத்து விளக்கில் உலாவுகிற தேவனே சோதரிக்கிறோம். பவுலின் தேவனே, தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவர் வார்த்தையின் வழியில வந்த தேவனே சோதரிக்கிறோம். ஆண்டவர் வார்த்தையின் முழுமையை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தேற்றல வாளரே சோதரிக்கிறோம். சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவரே, எங்கள் மனவாளரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்களை மறுரூபப்படுத்துகிற வல்லமையை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே சோதரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவனே, இந்த ஆராதனைக்கென்று எங்களை தகுதிப்படுத்து கர்த்தாவே. எங்கள் குற்ற குறைகள் பாவங்கள் எங்கள் மீறுதல் எல்லா அவிசுவாசங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் கீழாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க, முழு இருதயத்தோடு உம்மை பாட தேவனே, இந்த நாட்களை எங்களுக்கு கிருபையாய் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததுக்காக கொடா கோடி நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை நீரே வழிநடத்து ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கொடா கோடி நன்றி 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 கர்த்தா. சோத்ரம் 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 சோத்ரம். யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலும், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர்
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே யெகோவா தேவனே, பரிசுத்த தேவனே, ஆண்டவரே பாவத்தை பாராத சுத்த கண்ணரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பரிசுத்தரே, ஆண்டவரே எங்கள் ஆத்மா நேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் கர்த்தாவே. இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் அன்பு, இந்த உலகத்தின் எல்லா ஆசைகளும் எங்களுக்கு வேணாம் கர்த்தாவே. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். உம்முடைய கிருபை மாத்திரம் போதும். அது மாத்திரம் எங்களை எப்போதும் ஜீவிக்க வைக்கும் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனை தொடக்கமாய் ஜெபிக்கும்படியாய் வினோதி சகோதரி கேட்டுக்கொள்ளும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, நலனை கோட்டை துர்கமே, மக்களுக்கு கர்த்தாவே நன்றி ராஜா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, அபிரகாமின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி இயேசப்பா. எங்கள் குற்றம் பாவம் நன்மைகள் கிரமங்கள் எல்லாம் மறுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை கூட ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது ஆண்டவரே இந்த ஆராதனை நீரே நடத்தி தரபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாட்டு முதல் வார்த்தை வரை கர்த்தாவே நீரே ஆண்டவரே இந்த இடத்துல அசுவடிபடியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மேய்ப்பர் கூட ஆண்டவரே வரணும் எல்லாச்சும் கூட ஒரு நாள் கட்டுப்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அங்கேக்கு வெடித்து பார்க்காதபடிக்கு உன் வார்த்தை மாத்திரம் நாங்கள் கேட்க இது ஆண்டவரே சோதிக்கிறோம் அப்படே. இந்த பாடுகின்ற பாட்டை கூட நீங்க ஆசீர்வதிக்கிறோம். வராத ஆத்மாக்கள் கூட ஆண்டவரே சீக்கிரம் ஆண்டவரே நீங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோதிக்கிறோம் தகவலை காண்பிக்கும் கூட நீங்க ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை தட்டி உற்சாக இருதயத்தோடு நாம் பாடுவோம். பாடல் எண் 98, என்னை அதிசயம் காண செய்வேன் என்ற பாடலை நம் கரங்களை தட்டி பாடுவோம் உற்சாகத்தோடு. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, சேர்ந்தடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, சேர்ந்தடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்த்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்த்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய்.
அதிசயம் காண அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வணங்கிறமே வழியாய் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே. வணங்கிறமே வழியாய் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். ஆமென். நன்றி ராஜா. தேவனே கர்த்தாவே, எங்கேயோ இருந்த எங்களை இந்த நாளுக்குரிய வார்த்தையை பார்க்கும்படியாய் எங்கள் கண்களை திறந்து, ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களை திறந்து, ஆண்டவரே குருடராய் இருந்த எங்களை ரட்சித்து அதிசயங்களை காணும்படியாய், உங்களுடைய வெளிப்பாடை காணும்படியாய், உங்கள் ரெவலேஷனை காணும்படியாய், இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி அடையாளம் கண்டு கொள்ளும்படியாய் எங்கள் மனக்கண்களை திறந்து விட்டதுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. உங்களுடைய அதிசயத்துக்காக கொடா கோடி நன்றி ராஜா. உம்முடைய வழி நடத்துறதுக்காக கொடா கோடி நன்றி. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி கர்த்தாவே. மீதியான நேரத்தை பாஸ்டர் கிட்ட ஒப்படைக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதன்கிழமை, இந்த சாயங்கால வேளையிலே, இந்த புதன்கிழமை வேத பாட நாளாக இருக்கிறது. வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துடன் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் போன வாரத்தில் நாம் ஒரு செய்தியை தியானித்தோம். அந்த செய்தியின் தலைப்பு ஞாபகம் இருக்குங்களா? கிறிஸ்து எண்ணப்பட்ட இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு பிலாத்து, ஒரு இயேசு, அநேக யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள். இன்றைக்கு பல இயேசு, பல ஸ்தாபனங்கள், பல அரசியல் கட்சிகள். புரியுதுங்களா? அன்றைக்கு ஒரு அரசியல், ஒரு அரசாங்கம், ஒரு
இயேசு கிறிஸ்து பல ஸ்தாபனங்கள். இன்றைக்கு அநேக இயேசு கிறிஸ்து, அநேக ஸ்தாபனங்கள், அநேக அரசாங்கம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. பொதுவாகவே நம்முடைய தீர்க்கதரிசி, நீங்கள் காலங்களை பார்க்க வேண்டும் என்றால், நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் யாரை பார்க்க சொன்னாரு? இஸ்ரேலை பார்க்க சொன்னாரு. ஏன் இஸ்ரேலை பார்க்க சொன்னாரு? ஒரு மணவாட்டிக்கு எது கடிகாரம்? இன்னைக்கு இஸ்ரேல் தான் இன்னைக்கு கடிகாரம். இஸ்ரேல் கடிகாரம்னா என்ன? இஸ்ரேல் என்ன பார்க்க சொன்னாரு? என்ன கடிகாரம் இஸ்ரேல்ல? உலகத்துல நடக்கிற மேஜரா என்ன நடக்குது உலகத்துல? அரசியல். அதுதான் மெயின். உலகத்துல என்ன நடக்குது? ஈரானுக்கும் ஈராக்கு இருக்கிற அரசியல். புரியுதுங்களா? என்னுடைய இடத்தை நீ கொடு. இது போரா? இது இந்த போர் எதனால நடக்குது? இந்த அரசியல்னால தான் போர் நடக்குது. அப்போ நம்ம இஸ்ரேலை எப்படி பார்க்கணும்னா ஒரு அரசியல் ரீதியா நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? சபை காலங்கள், தானியேல் எழுதுவாரங்கள்லாம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அரசியலை தெரிஞ்சுக்கிறோம். மத வல்லமை, அரசியல் வல்லமை. இந்த மத வல்லமை என்ன கொண்டு வருது, இந்த அரசியல் வல்லமை எதை கொண்டு வருதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ ஒரு நம்ம சபை காலங்கள், 7 சபை காலங்களை வாசிக்கும் போது தீர்க்கதரிசி அவரை காட்டிலும் ஒரு அரசியல் பேசக்கூடிய நபர் யாருமே கிடையாது. அவர் அரசியல்வாதி அல்ல. ஒரு கட்சியை சார்ந்து, ஒரு கட்சியில பொறுப்பு இருந்து, ஒரு கட்சியை கொடியை தூக்கி பிடிக்கிற நபர் அவர் இல்லை. ஆனால் அவர் என்ன பேசுவார்னா எல்லா அரசியலும், உலக அரசியல், அமெரிக்க அரசியல்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும் தீர்க்கதரிசி பேசியிருக்கார். படிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுங்க. தீர்க்கதரிசி பேசாத அரசியலே கிடையாது. தீர்க்கதரிசி பேசாத வரலாறே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் பேசுகிறார். காரணம் என்ன? அது தேவனே, அது தேவன் தான். ஒரு சாதாரண மனிதனால அவ்வளவு நாலேஜ் பெற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு எனக்கும் இவ்வளவு நாலேஜ் இருக்கிறதுக்கு காரணம் நீ நானுமா? அது தேவனே. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருந்தார்னா எல்லா நாலேஜும் அவர் பேசுவார். இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா எல்லா ரகசியங்களும் பேசுவாரு. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா எல்லா அரசியலும் பேசுவாரு. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா சரிக்கும் தவறுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிப்பார். உன்னால என்னாலே கண்டுபிடிக்க முடியாது சகோதரா. நம்ம தம்பி வந்திருக்க, ராகுல் வந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ராகுலுக்கு அழைப்பு கொடுக்கலாம். உண்மையாவே தொடர்ந்து வாங்க ராகுல். ஏன்னா இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும். ஏன்னா இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் பாருங்க, 2 பேர் வாலிபர்களை அதிகமா யூஸ் பண்றாங்க இந்த உலகத்துல. யாரு? கரெக்டா சொன்ன. 2வது வெரி குட். இந்த 2 பேர் தான் வாலிபர்களை. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நீ இஸ்ரேல்ல இருக்கிற அரசியலை பாக்குற, அமெரிக்கா அரசியலை பத்தி பேசுற, ஈரான் அரசியலை பத்தி பேசுற, ஆனா நம்ம தேசத்துல, நம்ம நாட்டுல நடக்கிற அரசியலை ஏன் நீ பேச மாட்டேற? நான் பேசுறது புரியுதுங்களா? நம்ம கிட்ட ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குப்பா. இன்றைக்கு வாலிபர்கள் இன்னைக்கு அதிகமா அரசியலை பத்தி பேசுறாங்க. காரணம் என்ன? ஏதோ ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. எப்போ ஒரு வாலிபர்கள் எழும்புறாங்களோ அப்போ ஒரு எழுச்சி உண்டாகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எப்போ வாலிபர்கள் அதிகமா எழும்புறாங்களோ அப்பவே இனிமே ஜனங்களை யாரும் ஏமாத்த முடியாது. எந்த அரசியலும் ஏமாத்த முடியாது. எந்த மதமும் யாரையும் ஏமாத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு உலகம் எங்க வந்துச்சு? கையில வந்துச்சு. சொல்லப்பா, உலகம் எங்க வந்துச்சு? இன்னைக்கு கையில வந்துச்சு. இன்னைக்கு நீ போயிட்டு ஒரு செய்தி எடுத்துன்னு போயிட்டு ஒரு சகோதரர்கிட்ட சொன்னா நீ பேசிக்கு தான் பேசினிருப்ப.
ஆனா இன்னைக்கு காட்சனே நம்ம ராகுல்லாம் வந்து 7 சீல் எடுத்து பேசினிருப்பாங்க. காரணம் என்ன? அவன் இன்னைக்கு எல்லாத்தையும் ஸ்பீடா கத்துக்கணும்னு ஆசைப்படுறான். இன்னைக்கு எல்லா செய்தியும் ரொம்ப ஸ்பீடா கத்துக்கணும்னு விரும்புறான். அவன் நம்மள போல படிச்சு ஒவ்வொரு பக்கமா எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் டப்புன்னு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டே போறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒன்று சம்பவித்து கொண்டு இருக்குது. நீ இந்த நம்ம நாட்டில் என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, வேர்ல்டுல என்ன நடக்குது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. புரியுதுங்களா இல்லையா? அப்போ நீ இதெல்லாம் இந்த அரசியலை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, உன்னை எந்த கட்சிக்காரனோ எந்த நபரும் உன்னை யாரும் ஏமாற்றவே முடியாது. அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உலகத்துல 100% நன்மை இருக்கா சொல்றா? இந்த சபிக்கப்பட்ட ஏதன்ல 100% நன்மைகள் இருக்கவே இருக்காது. அதே போல 100% நமக்கு தீமையும் இருக்காது. காரணம் என்ன? தேவன் கட்டாசமா இருக்காரு. 100% தீமை இருக்காது. ஏன்னா யார் இருக்குது நம்ம கூட? தேவனும் இருக்காரு. ஏதேன் தோட்டத்துல நன்மை இருந்தது, தீமை இருந்தது. அப்போ இந்த சபிக்கப்பட்ட ஏதேன்ல என்னதான் இருக்கும்? தீமையா இருக்கும், நன்மையா இருக்கும். நம்ம எதுதான் தேவை? நம்மளுக்கு நன்மை தேவை. ஆனா தீமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நன்மை உனக்கு என்னன்னு தெரியும். நான் சொல்ல புரியுதுங்களா? புரியுதா தம்பி? தீமைன்னு ஒண்ணு என்னன்னு தெரிஞ்சாதான் நன்மைன்னு ஒண்ணு தெரியும். நீ நன்மையே பார்த்துட்டீங்கன்னா உனக்கு தீமை ஒண்ணு இருக்குதுன்றதுனால கண்டுபிடிக்க முடியாது. திரு சொல்றாரு, பிசாசுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு உனக்கு தெரியுது. பேய்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் உனக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுது. தொல்லை கொடுப்பவன் ஒண்ணு இருக்கிறவனால தான் தொல்லையிலிருந்து விடுவிப்பவன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுது. சரியா? வியாதின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் மருத்துவர்னு ஒண்ணு இருக்கிறாருன்னு உனக்கு தெரியுது. அப்போ இந்த தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒண்ணு இருக்குதுன்னா சமாதானம் பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார் நமக்கு தெரியணும். இன்னைக்கு நாம் வெறும் நெகட்டிவே நம்ம பார்க்கிறோம், ஆனா பாசிட்டிவா நம்ம பார்க்கறது கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுங்க. இன்னைக்கு நம்ம எதை பார்க்கணும்னா நெகட்டிவே பார்க்கிறோம். தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நன்மை, ஆசீர்வாதம், தீய சக்தி, பரிசுத்தாவி, தீய ஆவி, அந்தி கிறிஸ்து, நல்ல கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசி. சோ நம்ம இந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கறதே கிடையாது. அல்லேலூயா. சோ நம்ம எந்தமே ரெண்டு ஆங்கிளே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. சரிங்களா? இன்றைக்கு இந்த செய்தியில இருந்து கிறிஸ்து எனப்பட்ட இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற செய்தியில இருந்து பாருங்க, நாம் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் சும்மா சுருக்கமா. யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சத்தமா சொல்லணும், படிங்க. கரெக்டா படிங்க. வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து. நீங்க தேவ வாக்கியங்கள் படிச்சீங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்கிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த நாள் ஒரு எடுத்துக்கொண்ட ஒரு சிறு தலைப்பு என்னன்னா, இந்த செய்தி புக்கில் 90வது பாடல, என்னுடைய கிரியையே என்னுடைய வியாக்கியானியாக இருக்கிறது. நான் இந்த நாள் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன? என்னுடைய கிரியைகளே என்னுடைய வியாக்கியானியாக உள்ளன. என்னோட இந்த நாள் எடுத்துக்கொண்ட தலைப்பு என் கிரியைகளே என்னுடைய வியாக்கியானியாக உள்ளன என்று உள்ளன. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த பொருள் ரொம்ப சிறு காரியத்தை நாம் தியானிக்கலாம். நம்ம போன வாரம் வரைக்கும் நம்ம இந்த யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்க தவறுனவங்க போய் பாருங்க, தயவு செஞ்சு பாருங்கள். இன்றைக்கு எல்லா காலத்திலும், பழைய ஏற்பாடு காலத்தில் வார்த்தை ஒரு அக்னி ஸ்தம்பத்திலும் ஒரு மேக ஸ்தம்பத்திலும் இயற்கையிலே
வார்த்தை இருந்தது. இயற்கை மூலமா தேவன், வார்த்தையாகிய தேவன் அக்னி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் வெளிப்பட்டார். புதிய ஏற்பாடு காலத்தில் வார்த்தை இயேசு கிறிஸ்து என்ற ஒரு உருவத்தில், ஒரு மானிட வடிவில் வார்த்தை வெளியே வந்தது. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. 14. யோவான் 1 யோவான் இல்லப்பா, வெறும் யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவன். சோ இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப தேவன்னா யாரு? இப்ப தேவன்னா யாரு சொல்லுங்க சொல்றா. வார்த்தை தான் தேவன். பிலீவ் பண்றீங்களா? இப்ப தேவன்னா யாரு? அந்த வார்த்தை இடத்துக்கேற்றது போல முகமூடியை மாற்றிக்கொள்ளும். இப்ப தேவன்னாலே யார் தான்? தேவன்னாலே என்னமா? வேர்டு தான். நல்லா தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும். நீ என்ன ஒன்னால ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அந்த தேவன், அந்த வார்த்தை செல்லாவும் மாறுவாரு, ஒரு பேட்டரியாவும் மாறுவாரு, ஒரு ஒயராவும் மாறுவாரு, ஒரு மனிதனாவும் மாறுவாரு, ஒரு புக்காவும் மாறுவார். அவரு சர்வ வல்லவர், சர்வ வியாபி. சர்வ வியாபி என்றால் புரியுதா? சர்வ வியாபி என்றால் இந்த புக்லயும் வருவாரு, இந்த செல்லுலயும் வருவாரு, இந்த பேட்டரியிலயும் வருவாரு, இந்த மைக்லயும் வருவாரு. அதனாலதான் ஒரு பேர் என்ன? சர்வ வியாபி. சுயல் காற்றிலும் வருவாரு, சூரியன்ல இருந்து வருவாரு, முச்செடியில இருந்தும் வருவாரு, ஆட்டுக்குட்டில இருந்தும் வருவாரு, கழுதுல இருந்தும் வருவாரு. புரியுதா நான் பேசுறது? நட்சத்திரம் தான் வருவாரு. சொல்லு. மண்ணுல இருந்தும் வருவாரு. இன்னும் சொல்லுங்களா தேசஞ்சி. கடல் 2ஆம் பிளந்தும் வருவாரு, நெருப்புல இருந்தும் வருவாரு, தண்ணில இருந்தும் வருவாரு. சொல்லு. புயல்ல இருந்தும் வருவாரு. இன்னும் பைபிள் படிச்ச மாதிரி பேசுங்க, ஷேர் பண்ணுங்க. இடியில இருந்தும் வருவாரு. கார்பசி பதர். இடி மின்னல்ல இருந்தும் வருவாரு. அடுத்தது வெளிச்சத்துல இருந்து வருவாரு. அடுத்தது மழையில இருந்து வருவாரு, சமுத்திரத்துல இருந்து வருவாரு. அடுத்தது இன்னும் சொல்லுங்க. சத்தத்துல இருந்து வருவாரு. வெரி குட். அடுத்தது. ஆனா பிரணாமுக்குள்ள இருந்து மட்டும் வர மாட்டார். எப்படி? எல்லாருக்குள்ள இருந்து வருவாரு, ஆனா வில்லியம் மரி பிரணாமுக்குள்ள இருந்து மட்டும் வர மாட்டார். இன்னொன்னு சொல்லுவாங்க, மணவாட்டிக்குள்ள இருக்கிறாரு சொன்னா ஆமென். என்ன சொல்லுவாங்க? மணவாட்டிக்குள்ள இருக்கிறார்னா ஆமென். 2ஆம் வருகையிலே மனுஷகுமாரன் வில்லியம் மரி பிரணாமுக்குள்ள வந்தாருப்பான்னு சொன்னா that is wrong doctrine. that is கள்ள உபதேசம். அது தவறான வியாக்கியானம். ஆனா இன்றைக்கு தேவன் மணவாட்டிக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு வெளிநாட்டுல ஒருத்தன் வந்து பேசினான்னு வச்சுக்கேன், உடனே என்ன பண்ணுவாங்க கிறிஸ்தவங்க? அது எப்படி கத்துவாங்க? சரி, அதே வார்த்தை மனுஷகுமாரன் வில்லியம் மரி பிரணாமுக்குள்ள வந்தார் அப்படின்னு சொல்லி பாரு. ஐயோ, அது ராங் டாக்டரின், அது தவறான உபதேசம், அது கள்ள உபதேசம். ஆனா மணவாட்டியோடு இணைந்து விட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆமென். பிரணாமோடு இருந்தான்னு சொல்ல, அது ஆவியில நடத்தினப்பட்டப்பா. ஒரு ஆவின் ஏவுதல்ல பிரணாம் பேசினாருப்பா. பிரணாம் கிட்ட ஒருத்தர் பேசினாரு, அதனால அவர் சொன்னாருப்பா. ஆனா மணவாட்டிக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா, நீயும் தேவனும் இணைத்து விட்டீர்கள், நீயும் மணவாட்டியும் மணவாளனும் ஒன்றாக இருக்கிறார்கள் சொன்னா அதுக்கு ஆமென்றான். ஆனா வில்லியம் மரி பிரணாம் இயேசு கிறிஸ்து ஒண்ணுடான்னு சொன்னா, இதுதான் நம்மளோட நிலைமை. நீ இயேசு ஒண்ணாகிறியாமா? ஆமா, நீ இயேசு ஒண்ணாகிறியாப்பா? நீ இயேசு ஒண்ணு தானே. வில்லியம் மரி பிரணாம் இயேசு ஒண்ணா? இங்க எங்க இருக்குது ராங் டாக்டரின்? ப்ளீஸ் சொல்லுங்கப்பா. இது என்னப்பா கள்ள உபதேசம்? ப்ளீஸ். இப்போ இங்க பாருங்க, 90வது பேரா பாருங்களேன், அந்த செய்தி புக்ல
அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன, என் கிரியைகளே என்னுடைய வியாக்கியானியாக உள்ளன. நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம், தேவனுடைய கேள்விக்கு தேவன் தான் வியாக்கியானி, தேவனுடைய கேள்விக்கு தேவன் தான் வியாக்கியானி, இயேசு கிறிஸ்துவோட கேள்விக்கு பரிசுத்தாவியோட கேள்விக்கு பரிசுத்தாவி தான் வியாக்கியானி, பரிசுத்தாவி தான் வியாக்கியானி, தேவன் கேள்விக்கு தேவன் தான் வியாக்கியானி, வார்த்தைக்கு வார்த்தை தான் வியாக்கியானி. ஆனால் இங்கே 90வது பேரா இந்த செய்தி புக்ல நீங்கள் கிறிஸ்து என்னப்பட்ட இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற இந்த செய்தி புக்ல 90வது பேரால சொல்றாரு, அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன, என் கிரியைகளே. இத்தனை நாளா நம்ம என்ன நினைச்சிருந்தோம், தேவனுடைய கேள்விக்கு தேவன் தான் வியாக்கியானி, தேவனுடைய கேள்விக்கு தேவன் தான் வியாக்கியானின் போது அந்த வியாக்கியானா என்ன, அந்த வியாக்கியானா என்ன, விளக்கம் விடை. வாசிப்பா 90வது பேரா. அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன, என் கிரியைகளே என்னுடைய வியாக்கியானியாக உள்ளன என்று கூறினார். இப்போ தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னு நீ தெரிஞ்சதுன்னா அங்க என்னன்னா அங்க ஒரு வியாக்கியானம் இருக்குமா. வியாக்கியானம் என்பது என்னன்னா கிரியை. இங்கதான் இந்த கடைசி கால செய்தியில 40-50 வருஷமா ஊழியம் செய்யற நபர்கள் இந்த லைனை, இந்த காரியத்தை மிஸ் பண்ணதுக்கு உண்டான ஒரே காரியம் இதுதான். அவருடைய வார்த்தைக்கு அவரே வியாக்கியானி, அவருடைய கேள்விக்கு அவரே வியாக்கியானி என்பது இயேசு கிறிஸ்துவுடைய மேசியா எப்படி பிறப்பார், மேசியாவுடைய அடையாளம் என்ன, கிறிஸ்து எப்படி பிறப்பார், இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு வியாக்கியானம் வந்தது. அந்த வியாக்கியானம் என்ன? முதலாம் வருகையிலே இந்த மேசியா கிறிஸ்து என்பவர் யார்? மத்தேயு 1-2 அதிகாரம் 4 வாசிப்பான். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பிரகாரம் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். இந்த கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார், இது ஒரு கேள்வி. இவன் என்ன வைக்கிறான், இந்த பிலாத்து, இந்த ஏரோது என்ன பண்றான், ஒரு கேள்வி வைக்கிறான், இது கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார், ஒரு கேள்வி. இப்ப இந்த கேள்விக்கு பதில் என்ன? இந்த கேள்விக்கு ஒரு பதிலுக்கு அவன் கொடுக்குறான் பாருங்க, வாசிப்பான். அதற்கு அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால் யூதா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களின். இப்ப புரிஞ்சுங்க தயவு செஞ்சு. ஏரோது ஒரு கேள்வியை கேட்டான், வசனத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வியை கேட்டான், அதுக்கு வியாக்கியானமா இவனும் ஒரு கேள்வி ஒரு பதில வைக்கிறான். ஆனா அந்த பதில்ல தெளிவு இருக்குதா? அந்த பதில் நடந்த சம்பவமா, நடக்க போற சம்பவமா? நடக்க போற சம்பவம். ஆனா இந்த 2 கதாபாத்திரமும் பேசிருக்கிற இந்த நேரத்துல ஏரோது வச்ச கேள்விக்கு இவனுங்க பைபிள்ல இருக்கிற வசனத்தை தான் காட்டுறானுங்க. ஆனா கிரியையில அவரு பிறந்து இருக்கிறாரு, பிறந்து 2 வருஷம் ஆயிருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சு சகோதரா, இங்கதான் தயவு செஞ்சு நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்போ தேவனை குறிச்சு ஒரு கேள்வி எழும்புது, அந்த கேள்விக்கு வியாக்கியானம் அங்க குழந்தையா பிறந்து 2 வயசு குமாருக்கு சின்ன பையனா நின்றுட்டு இருக்காரு. கரெக்டா? எனது சாஸ்திரிகள் ஏரோது கிட்ட பார்க்க பேசும்போது எத்தனை வயசு அவருக்கு? ஏறத்தாழ 2 வயசு. அதனாலதான் 2 வயசு உள்ள குழந்தைகளை கொலை பண்ணுன்னு ஏரோது சொல்றான். சரியா? இப்போ அவருடைய கேள்விக்கு அவர் வியாக்கியானம், இவனுங்க வியாக்கியானம் கொடுக்குறானுங்க, வசனத்தை எடுத்து போடுறானுங்க. ஆனா உண்மையான வியாக்கியானம் என்ன? அவர் பிறந்திருக்கிறாரு, பிறந்து 2 வருஷம் ஆயிருக்குது. அதுதான் தேவனுடைய கேள்விக்கு, அவருடைய கேள்விக்கு அவன் பிலாத்து கேட்ட அந்த ஏரோது கேட்ட கேள்விக்கு பதில் இவன் அதே வசனத்தை தான் கொடுக்குறான். ஆனா எதை கொடுத்துருக்கணும், எதை வியாக்கியானமா கொடுத்துருக்கணும்? 2 வயசு குழந்தை எடுத்து காமிச்சிருக்கணும். இதாடா உன் கேள்விக்கு வியாக்கியானம், பாடுறா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்.
புரியுதுங்களா? பிலாத்து ஏரோது கேட்ட கேள்விக்கு இவன் திருப்பும் வசனத்தை எடுத்து பதிலா கொடுக்குறான். இன்னைக்கு இந்த கடைசி கால செய்தியில 2ஆம் வரியை குறிச்சு ஒரு கேள்வி கேட்டா இன்னைக்கு என்ன பண்றானா திரும்ப வசனத்தை நம்மளுக்கு குத்துறாங்க. அதே சேம் ஸ்பிரிட், அதே சேம் ஸ்பிரிட். ஏரோது ஒரு கேள்வி கேட்கறான், பைபிள் நாலேஜ் உள்ளவங்க ஒரு வசனத்தை எடுத்து போடுறாங்க. ஆனா இதே செகண்ட் கமிங் செய்தியை நம்ம கிட்ட கேட்டான்னு வச்சுக்க, 2ஆம் வருகை குறித்து நம்ம கிட்ட கேட்டா நான் கோட் சேர்த்து போட மாட்டேன், தீர்க்கதரிசியோட ஊழியத்தை எடுத்து போடுவோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தூக்கி காமிச்சிருந்தா அவன் புரிஞ்சுனுப்பான். இன்னைக்கு வில்லியம் பெரிய பிரணாம தூக்கி காட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள தான் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, ஒரு தேவனுடைய எல்லா கேள்விகளுக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. என்ன சம்பவித்தது என்பதை கவனிங்கள். அவர் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு மேசியாவாக அவர் நிறைவேற்றுவார் என்று தேவன் கூறியிருந்த பணியை அவர் நிறைவேற்றியிருந்தார். அதை பற்றி எந்த கேள்வியும் இல்லை. ஏனென்றால் அவர் எப்படி பிறப்பார் என்று தேவன் கூறினாரோ அதே விதத்தில் அவர் பிறந்தார். தேவனுடைய இந்த கேள்விகள், அவர் எப்படி பிறப்பார் என்ற கேள்வி அங்கே கன்னி வயிற்றில் அவர் பிறந்திருக்கிறார். அப்ப இந்த கேள்விக்கு எது வியாக்கியானம்? ஒரு கிரியை சொல்றான், ஒரு கிரியையில இப்ப காட்டுற. இந்த கிரியை இவன் பார்க்கல. இப்ப 1ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து எங்க பிறப்பார், எப்படி பிறப்பார்னு ஏசாயா 7:14 சொல்லப்பட்டபடி கன்னி வயித்துல பிறக்கிறாரு. வசனமா தான் இருக்குது. இவனும் என்ன சொல்றான், ஒரு கன்னி வயித்துல பிறப்பார்னு யூதர்களும் பதில் சொல்றாங்க. ஆனா இவன் கேட்ட கேள்விக்கு, ஏரோது கேட்ட கேள்விக்கு மரியாதையும் குழந்தையும் எடுத்து காமிச்சிருக்கணும். அதுதான் அந்த வியாக்கியானம். புரியுதாமா? இப்ப தேவனுடைய கேள்விக்கு எது வியாக்கியானம்? கிரியை. தேவனுடைய கேள்விக்கு எது வியாக்கியானம்? தேவனுடைய கிரியை தான். யாராவது ஒருத்தர் தேவனுக்கு வியாக்கியானம்னா அது எடுத்து சொல்றது இல்லை. கரெக்டா சொன்னாங்க பாரு. செயல்படுத்துவது, எடுத்து ஒருத்தர் செஞ்சதை எடுத்து காட்டு. நீங்க பொதுவாகவே சில பேருக்கு தெரியும், திருடன் வந்து திருடனும். இப்போ ஒரு 12வது படிக்கிற புள்ள வந்து டாய்லெட் போகும்போது ஒரு பையன் கெடுத்துட்டு சாவச்சான்ல. எத்தனை பேர் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரியல. அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவனை ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ என்னடா பண்ணன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டிருக்கீங்களாப்பா? பாருக்கலாம் தெரியும். பொதுவாகவே ஒரு திருடன் மாட்டிக்கிட்டா நீ எப்படா திருடன்னு கேட்பாங்க. இவன் சொல்லுவான், ஆனாலும் இவங்களுக்கு அது திருப்தி இருக்காது. உடனே என்ன பண்ணுவான் போலீஸ், அந்த திருடன் கூட்டின்னு சொல்லு பாரு, எங்க செஞ்சு காட்டுவாங்க, எங்க செஞ்சு காட்டுவாங்க. அதை யாரும் சொன்னாங்க இப்ப கரெக்டா? திருட இடத்துக்கே போகணும். அதை சொல்லுப்பா, தமிழ்ல சொல்லுங்க. ஒரு திருடன் மாட்டிக்கினா ஸ்டேஷன்ல இருக்கிறான். இந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டுச்சு, அவனுக்கு விலங்கு போட்டு கையில உட்கார வச்சாச்சு. இப்போ இவன் சொல்றான், சார் ஆமா சார் நீங்க போன சார், இந்த வீடு பூட்டிட்டு சார், ஒரு வாரமா போய் வாட்ச் பண்ண சார், அவர் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாரு ஐ எம் கோயிங் டு ஊட்டினாரு, அதனால வீட்டுல யாரெல்லாம் தெரிஞ்சு நாமான்னு வீட்டை உடச்சு சார் கூட்டு எடுத்துட்டோம் சார், எல்லாத்தையும் எழுதிப்பாங்க. இவர் கைதும் பண்ணிடுவாங்க. கோர்ட்டுக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடி சரி வா ஆதாரமா வேணும், அது வீடியோ எடுத்து நேர்ப்பான். என்ன பண்ணேன் சார், இந்த தெருவில் வந்தேன் சார், பைக் ஸ்டாண்டு போட்டேன் சார், அப்படியே நடந்து போனேன் சார், மூஞ்சில கட்டி அப்படியே ரியலா பண்ணி காட்டுவான். உண்மையா தான் ஆமே சொல்லு. அப்படியே ரியலா பண்ண காட்டுவான். இதை போனேன் சார், இங்க இருந்தது சார், இப்படி கையை விட்டேன் சார், சாவி எடுத்தேன் சார், போட்டேன் சார், ஷூல இருந்தது சார், சாவி எடுத்தேன் சார், இது பண்ணேன் சார், இப்படி திறந்தேன் சார், இங்க வந்தேன் சார், இதை பண்ண சார், இதை பண்ண செய்யல காட்டுவான். அப்போ அந்த போலீஸ்காரர் கேட்ட கேள்விக்கு இவன் ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்க. அந்த வியாக்கியானம் என்னது? கரெக்டா சொன்னீங்க. நீங்க ஏதோ வேற ஏதோ சொல்லுவேன்னு நினைச்சேன் நான். அந்த போலீஸ்காரன் கேட்ட கேள்விக்கு இவன் ஒரு வியாக்கியானம் கொடுத்தான். அந்த வியாக்கியானம் என்ன? கிரியை.
இப்போ தேவனை குறித்து இயேசு கிறிஸ்து என்பவர் முதலாம் வருகையில் எப்படி வருவார், யாரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, அவர் இங்க வந்திருக்கிறாரா இல்லையா, எப்படி வருவாருன்றதுக்கு இந்த பரிசேயர் சதிசேயர்லாம் கோர்ஸ் எடுத்து காமிச்சாங்க. ஏரோது கேட்டதுக்கு நான் என்னமோ புதுசா சொல்ற மாதிரி கேட்பேன். ஏரோது கேட்டானா இல்லையா? ஏரோது ஒரு கேள்வி கேட்டான்ல, இந்த கேள்விக்கு இப்போ இதே கேள்வி என்கிட்ட காமிச்சு என்ன கேட்டாங்கன்னு வச்சுக்க, ஹூ இஸ் த ஜீசஸ் கிரைஸ்ட், எது காட்டு, இயேசு கிறிஸ்து எங்க காட்டா, நான் வில்லியம் பரியம் நான் தூக்கி காட்டுவேன். எப்படி ஒரு இயேசு கிறிஸ்துன்னு சொல்ற? சும்மாலாம் சொல்லல, அவருடைய கிரியை பாருங்க. சரி சரி தீர்வேசி விட்டுறீங்க, இது சொன்னா நீ ஏத்துக்க மாட்டீங்க, பிரணா கிரைஸ்ட்ன்றீங்க, ஓகே என்ன எடுத்துக்கிறேன். இப்போ எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்லுவேன், உனக்குள்ள இருக்காரா? எப்படி இருக்காரு? வா நில்லு, இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கையை தான் பொத்து வந்துடும். ஒரு கேன்சர் பேசிட்டு வா, கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த கேன்சர் வெளியே போகணும், சுகமாயிடும். இப்போ அவன் என்ன என்ன கேட்டான் கேள்வி, இப்ப நான் என்ன பதில் கொடுத்தேன்? புரிஞ்சுதா? இப்போ அவன் கேட்ட கேள்விக்கு நான் என்ன வியாக்கியானம் கொடுத்தேன்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. தேவன் ஒருவர் இருக்கிறார்னா, நோவா சொன்னாரு மழை வரப்போகுதுன்னாரு, அவன் பைத்தியம் போய, நான் கிரியில ராக்கெட் விட்டு அமிச்சேன், ஜெட்டு விட்டேன், சேட்டலைட் விட்டேன், என்கிட்ட ஒரு கிரியை இருக்குது, அதெல்லாம் தண்ணி வராது, மழை எல்லாம் ஒன்றும் இல்லை போயா அப்படின்றான். எப்படி? ஏன்னா மழைன்றது நோவா காலத்துல கிடையவே கிடையாது. மழைன்றது இப்போ இவன் கேட்ட கேள்வி மழைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொன்னால, இப்போ தேவனே அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? மழை சொல்லுப்பா, என்ன சப்ஜெக்டா அதுவா? தண்ணியா கொடுத்தாரு, மழையை கொடுத்தாரு. அப்போ இவனுக்கு கேட்ட கேள்விக்கு ஏதோ ஒரு காட்சியில வர வேண்டிய ஒரு செயலா இருக்கு. அப்போ தேவனுடைய கேள்விக்கு எதுதான் வியாக்கியானம்? ஒரு காட்சி, ஒரு கிரியை, ஒரு செய்கை. சரியாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க மோசே காலத்துல. இப்ப இந்த 400 வருஷம் அடிமையா இருந்த ஜனங்கள் கேள்வி கேட்டாங்க ஆண்டவரை பார்த்து, நீ தான் தேவனா? 400 வருஷம் நான் அடிமையா இருக்கிறமே, உனக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, எங்களை விடுவிக்க மாட்டியா? நாங்க இவ்வளவு அடிவேதனை படுறோமே, குத்து உயிரம் கொலை உயிரமா சாவுறமே, இந்த கேள்விக்கு நீ எப்பதான் பதில் சொல்ல போற? கேள்வி கேட்டாங்களா? இப்போ இதுக்கு தேவன் வார்த்தையா வியாக்கியானத்தை வார்த்தையில கொடுத்தாரா, செய்கையில கொடுத்தாரா? யார் அந்த செய்கை? God bless you brother. புரிஞ்சுங்க brother, ப்ளீஸ் brother. இவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீ இருக்கிறியா கேட்டாங்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமை தரத்திருந்தவங்க, இருக்கிறியா தேவனே, நீ இருக்கிறியா? அதனால தான் சொன்னாரு, I am that I am. தமிழ்ல நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு. அதை நான் எப்படி நம்புறது? என்னுடைய கிரியை பாரு, செங்கடலை பிறக்கும் போத பாரு, வண்டுகள் வருத்த பாரு, பேடு வருத்த பாரு, கொள்ளை நோய் வருத்த பாரு, சந்தார தூதன் வருத்த பாரு, செங்கடல் ரத்த யோர்தான் நதி ரத்தமா மாறுத்த பாரு, நதி ரத்தமா மாறுத்த பாரு, வெட்டுக்கிளி வருத்த பாரு. அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு செய்கை வியாக்கியானம் எது? செய்கை தான். அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஒருவரை குறிச்சு எப்போ ஒரு கேள்வி ரைஸ் ஆகுதோ அது நீ எப்படி தான் பதில் கொடுக்கணும், அதுக்கு வியாக்கியானம் எப்படி தான் கொடுக்கணும், அது கிரியில் எடுத்து காமிச்சிரு. இப்ப இயேசு கிறிஸ்து அங்கே இவரை குறித்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? 36 தாம் எப்படிப்பட்டவராய் இருப்பாய் என்று அவர் சொன்னபடியே அவர்களுக்கு அடையாளம் காணப்பட்டார். மேசியா ஒருத்தர் எப்படி இருப்பாரு? ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல மேசியாவுடைய குறிச்சு ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. தண்ணி கொடுப்பா, பால் மாமா வச்சிருக்காரு, கொடுத்து கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர் பாரு, கர்த்தராகிய ஆவியானவர்
கரெக்டா வாசிப்பா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறாரு. சிறுமைப்பட்டவர்கள் இப்போ எனக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறாருன்றதுக்கு இந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து மனிதனா பிறந்து ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறாரு. அந்த வியாக்கியானம் என்னன்றத பாருங்களேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பாரு. காஸ்பல் ஃபர்ஸ்ட் டைமா காஸ்பல் போகுது. ஏன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு யாருமே காஸ்பல் சொல்லவே மாட்டாங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு பிச்சை தான் போடுவாங்க. சிறுமைப்பட்டவர்களை ஏய் பிச்சைக்காரனா நீ வா தேவாலயத்து வாசல்ல வந்து உட்காரு, வா இடம் பிடிச்சிரு சீக்கிரமா, பணத்தை கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து இது கொடுத்து பணத்தை கொடுத்து இந்த பூக்கூடை வச்சுக்கோ, இந்த மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ, இந்த ஆட்டுக்குட்டியை வித்துக்கோ, இந்த புறாக்குட்டியை வித்துக்கோன்னு பரிசைகள் பரிதாபமா வந்து என்ன பண்ணுவாங்க. வேதத்துல வாசிக்கிறல்ல, அவர்கள் காசுக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்தையும் இயேசு கிறிஸ்து வந்து சாட்டையத்தை பின்னாரு. ஏன் பின்னாருன்னா அங்க வந்து எளிமையா இருக்கிற ஜனங்கள் மத்தியில இவனுக்கு வந்து பிச்சை போடுறதுக்கு வேலை கொடுக்குறானுங்க, பிச்சை போடுறானுங்க, ஒருத்தவங்க பிசினஸ் வச்சு கொடுக்குறானுங்க. இன்னைக்கும் பாருங்க கல்லறை தேடி ஓடுறாங்க. திரும்ப சொல்றாரு, எப்போ ஒரு சபையை ஒரு மனிதன் முழுசா சார்ந்து கொள்றானோ அப்போவே ஏதோ ஒரு சுழற்சி ஒண்ணு நடக்குதுன்னு அர்த்தமா. எப்போ ஒரு மனிதன் இன்னைக்கு நீ சபை ஸ்தாபனங்களை பார்த்து கேட்டீங்கன்னா, சிஎஸ்சி சர்ச்சுக்கு போற, ஆர்சி சர்ச்சுக்கு போற, பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு போறனா யார் செத்தா கடக்க ஆராதனை பண்ணுவா? சிஎஸ்ஐ அம்மாவுக்கு போற செத்தா பின்ன யார் கலரை கொடுப்பா? இன்னைக்கு இது என் டைம்ல இருக்குது. இன்னைக்கு இது எங்க இருக்குது? தண்ணி கொடுப்பா. என்னப்பா அந்த சபையில வந்துட்டு இரண்டாம் வரியே பேச மாட்டாங்களே, அங்க ஏன் நீ உட்காந்துக்கிற? அங்கதான் எங்க பாஸ்டர் மாசமான எனக்கு காசு கொடுக்குறாரு. எப்ப அங்க செய்தி பிரணாமம் மட்டும் தான் போதிக்கிறாங்க. பிரணாமுக்குள்ள இருந்த அந்த மனுஷகுமார இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் அவருக்குள்ள வந்தாரு. அதை குறிச்சுலாம் நீங்க பேசவே மாட்டீங்களாப்பா உங்க சபையில? அப்ப ஏன்பா நீ அங்க உட்காந்துக்கிற? சத்தியம் பேசுற சபைக்கு போப்பான்னு கேட்டா, பிரதர் நீ கம்முன்னு இருங்க பிரதர், நானும் ஸ்தாபனத்துல தான் வந்தேன். நீ ஸ்தாபனத்துல வந்த சிஎஸ்ஐ ஸ்தாபனத்துல வந்துட்டு என் டைம் ஸ்தாபனத்துல போய் உட்காந்துக்கிறியா? சிஎஸ்ஐ ஸ்தாபனத்துல ஏசு இல்லைன்னு தானே வெளியே வந்த. அப்போ கடைசி கால செய்திலே அதே இயேசு வருவார் தானே அவங்க உட்காந்துக்கிற. அப்போ சிஎஸ்ஐயும் என் டைம் என்ன ரெண்டும் ஒரே ஸ்தாபனம் தானே. அப்போ அவன் சென்ட் ஜார்ஜ் சர்ச்சுன்னு வச்சுருக்கிறான், சென்ட் பால் சர்ச்சுன்னு வச்சுருக்கிறான். நீ சென்ட் பிரணாம் சர்ச்சுன்னு வச்சுருக்கிற. பேருக்கு பிரணாம் சர்ச்சு படத்தை வச்சுருக்கிற, பேருக்குன்னு பிரணாம் போட்டோ வச்சுருக்கிற சபையில, பேருக்குன்னு ஆப்பன் பிக்சர் வச்சுருக்கிற. ஆனால் இயேசுக்கு செய்யணும்னு கேட்டால் அவர் வருவார் பிரதர் இரண்டாம் வருகையில்ன்ற. அதே தான் அவனும் பண்றான். சென்ட் பீட்டர் சர்ச், சென்ட் பால் சர்ச், சென்ட் ஜான் சர்ச், சென்ட் சாந்தோம் சர்ச், வேற என்னப்பா, சென்ட் மேரி சர்ச், சென்ட் பீட்டர் சர்ச், சென்ட் தோமஸ் சர்ச். அவனை போய் கேளு, இயேசுக்கு செய்யடா, அவர் வருவார், தூதர்களோட இறங்குவார். நீ பிரணாம் சர்ச், பிரணாம் கூடாரம், மணவாட்டி கூடாரம், மணவாட்டி சபை, கிறிஸ்து சபை. சபைக்கு பேர் என்ன? கிறிஸ்துவின் சபை. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்ற மாறாத சபை. இயேசு கிறிஸ்து ஜெப வீடு, வாய்ஸ் டாபர்னக்கல், வாய்ஸ் ஆஃப் காட், எல்லாம் பேர்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து எங்கன்னு கேள, அவர் வருவாருங்க. தீர்க்கதரிசியே சொல்லிக்கிறாருங்க அவர் வருவாருங்க. நான் வேறொரு வர காத்திருக்கிறேன்னு சொன்னாருங்க தீர்க்கதரிசியே. முடுக்க அவனுக்கு என்ன அப்ப டிஃபரன்ஸ் இருக்குது? அவன் கேட்ட கேள்விக்கு நீ வியாக்கானம் கிரியையில காண்பிக்க முடியாதுன்னு தான் நான் அந்த சபையிலிருந்து வெளியே வந்தேன். இப்போ இன்னைக்கு என் டைம் சபையில உட்காந்துக்கிற. இன்னைக்கு தேவன் ஒரு கேள்வி வச்சுக்கிறாரு, இரண்டாம் வருகையில என்ன நடக்கும், இரண்டாம் வருகை எப்படி நடக்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கேன், செகண்ட் கம்மி குறிச்சு என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கேன், நான் என்னதமா பண்ணுவேன்? உன்ன மாரி கோட் செட்டு காட்ட மாட்டேன். உன்ன மாதிரி இன்னைக்கு என் டைம்ல பாரு, செகண்ட் கம்மிங் வரலான்னு சொல்றதுக்கு 100 கோட் செட்டு காமிச்சிருக்காங்க. வரல 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 வரல. ஆனா நீ என்கிட்ட கேட்க செகண்ட் கம்மிங்க்கு ஒரு கோடு வந்துச்சான்னு கேட்டு, நான் கோட்ஸை காட்ட மாட்டேன், தீர்க்கதரிசி செஞ்ச ஊழியத்தை தான் காட்டுவேன். முதலாம் வரியிலே இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல முதலாம் வரியில வந்தா அவரு வசனத்தை எடுத்து காட்ட மாட்டாரு, அந்த வசனத்தோட அவருடைய கிரியை காண்பித்தார்.
தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு. இவன் தரித்திரத்துக்கு பிச்சை தான் போட்டுருந்தான் இத்தனை நாளா. இவன் பரிசேயன், சதுசேயன், வேத பாருங்க ஏறுது. இயேசு கிறிஸ்து வராரு, எனக்கு காஸ்பல் பண்றாரு. புரியுதுங்களா? ஆனா நீ எனக்கு என்ன போட்ட? தரித்திரமா இருக்க எனக்கு என்ன போட்ட நீ? ஆனா நீ என்ன போட்ட எனக்கு? இப்ப இயேசு கிறிஸ்து, நீ பரிசேயன், நீ உங்ககிட்ட நான் வந்து பிச்சை கேட்கிறேன், நீ எனக்கு என்ன போட்ட? ஆனா உங்ககிட்ட வந்து கேட்ட என்ன கொடுத்த? ரட்சிப்பு கொடுக்குற. கண்ணு தெரியாத நான் வரேன், கண்ணு தெரியாத நான் வரேன், என்கிட்ட புறாவையும் ஒரு ஆடு கொடுத்து பிச்சை எடுக்க வச்ச பர்திமே குருடனை. ஆனா அதே பர்திமே குருடனா இப்ப நான் இயேசு கிட்ட வரேன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னா துட்டு கேட்கிறேன், இப்ப நீ எனக்கு என்ன கொடுத்த? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தேவன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இங்க இருக்கிறான்ற கேள்விக்கு நீ கொடுக்கிறதுக்கு கோட்ஸ் இல்ல. இந்த பேரா அந்த பேரா இந்த நோட்ஸ் அந்த நோட்ஸ் தூக்கி குப்பையில போடு. உன் பேராவை கோட் செய்யும் குப்பைக்கு சமானம். அப்ப எதுதான் நீ காட்டணும்? தீர்க்கதரிசி செஞ்ச ஊழியத்தை காட்டு. சீரியஸாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எங்கன்னு ஒருத்தர் செகண்ட் கம்மியில் இருக்கவங்க கேளேன், that para that second this is இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்தல் para you go to read இயேசு கிறிஸ்து திரும்ப வர போகிறார், தூதர் மத்தியில் வருகிறார். கோட்ஸ் எடுத்து காட்டுறாங்கப்பா. வரலன்றதுக்கு வந்துச்சுன்றதுக்கு கோட்ஸ் எடுத்து காட்டுறாங்க. நீ கோட்ஸ் எல்லாம் காட்டக்கூடாது. அந்த கோட்ஸ் கேள்விக்கு வியாக்கியானம் எதை தான் காட்டணும்? இந்த பரிசேயர் சதிசேயர்கள்லாம் கோட்ஸை காமிச்சாங்க, எங்க போனாங்க? முடிவு சொல்லுப்பா, டக்குன்னு சொல்லி முடிச்சிருப்பா. பரிசேயர் சதிசேயர் இயேசு கிட்ட கோட்ஸ் எடுத்து காமிச்சாங்க, அவங்களோட முடிவு எங்க போச்சு? சொல்லு. என்ன பாலை எப்படி யோசிக்கிற? பரிசேயர் சதிசேயர் இயேசு கிட்ட கோட்ஸ் எடுத்து காமிச்சாங்க, அவங்க முடிவு எங்க போச்சு? இது இன்னும் கூட பால் சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறார் பாரு. பரிசேயர் சதிசேயர்கள் இயேசு கிட்ட கோட்ஸ் எடுத்து காமிச்சாங்கல்ல, அவங்களோட முடிவு எங்க? நரகத்துக்கு போனாங்கன்னு சொல்லுப்பாரு. அப்ப இரண்டாம் வருகையில நீ தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் விசுவாசிக்கிற நீ செகண்ட் கம்மிங் எனக்கு கோட்ஸ் எடுத்து காட்டுவியா? அப்ப நீ என்ன கோட்ஸ் எடுத்து காட்ட? நீ எங்க தான் போவ? அப்ப நீ என்கிட்ட எதை எடுத்து காட்டியிருக்கணும்? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே அவர் தான் மேசியான்றதுக்கு கோட்ஸ் எடுத்து காமிச்சாரா? என்ன காமிச்சாரு? வேத வாக்கியத்தை பாருன்னாரு. ஆனா அதை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? என்னையும் பாரு. நீ வெறும் கோட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா go to the hell. அப்ப நீ எதோட சேர்ந்து பார்த்துருக்கணும்? வெறும் கோட்ஸ் இருக்கு, கோட்ஸ் இருக்கு. இந்த கோட்ஸ் பச்சனா நீ டைரக்டா நரகத்துக்கு தான் போவ. சீரியஸா சொல்றேன். செகண்ட் கம்மியில ஒருத்தன் இரண்டாம் வருகையில நான் வார்த்தையில மட்டும் தான் பார்ப்பேன்னா டோட்டலா நீ நரகத்துக்கு தானே போவ. நீ பரலோகத்துக்கு வரவே மாட்ட. காரணம் என்ன? வார்த்தை மாம்சமானதை யாரும் பார்க்க தவறிட்டாங்க. வார்த்தை இது இன்னும் மனவான் எப்படி சொல்றாரு இன்னும் கூட நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தானா? ஐஸ்வர்யவான் இயேசு கிட்ட வந்து என்ன கேட்டான்? இயேசு கிட்ட வந்து என்ன கேட்டான்? பால் ஒரு கேள்வி கேட்டானா? இப்போ ஒரு பதில் என்ன கொடுக்குறாரு? காட் பர்சிஸ்டர் அருமையா சொன்னாங்க. நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேள்வி கேட்டான். அது இயேசு என்ன சொன்னாரு? ஒரு பதில் சொன்னாரு. அது பதில் என்ன? பதில் தான் சொன்னாரு. ஆனா அதோட அர்த்தம் என்ன? ஃபாலோ மீ. இப்போ தேவனோட கேள்விக்கு அப்ப என்னதான் வியாக்கியானம்? அந்த நீ கிரியை பாரு. நீ இரண்டாம் வருகை கோர்ஸ்ல பார்த்து நோக்கானுங்கிற, டேப்ல பார்த்து நோக்கானுங்கிற, புக்கா எடுத்து பார்த்துனுங்கிற. ஒரு மனுஷன் கிரியை வந்து காமிச்சாரியா? வில்லியம் மரி பிரணாம் என்ற ஒரு மனுஷனுக்குள்ள வந்து 5 பேர் உயிரோட எழுப்பி காமிச்சாரு. அப்ப அதை பார்த்துட்டு கூட அவர் பிரணாம் ஆவியில ஏவப்பட்டு தாங்க அதெல்லாம் செஞ்சாரு. கொழ ஆகி போன ஒரு பையனை தீர்க்கதரிசி உயிரோட கொண்டு வராரு. அது தேவனுடைய மார்க் 16 வச்சுதாங்க எல்லாம் செய்யறாரு. இந்த செய்தி புக்ல 57வது பேரா மைக்ல வாசிப்பா. இந்த
கவனிங்கள். அதே வார்த்தை ம். அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட பிறகு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட பிறகும் வார்த்தை முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தை வார்த்தை தேவன் மனிதனா பூமிக்கு வந்த பிறகும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட பிறகும் நாம் இன்றைக்கும் அது போன்ற வழக்கு விசாரணையை கொண்டிருக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி பிலாத்து ஒரு வழக்கு விசாரணையில இயேசு கிறிஸ்து நிக்க வச்சு கேள்வி கேட்டிருந்தானோ, அதே போல நாமளும் ஒரு வழக்கு விசாரணையில நிக்கிறோம். அதே போன்ற ஒரு வழக்கு விசாரணையை நமக்கு கொண்டிருக்கிறோம். அந்த வழக்கு விசாரணைக்கு பதில் என்ன? எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இப்போ இங்க இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பிலாத்து காலத்துல இயேசு ஒரு சரீரத்தில் நின்று காட்சி அளித்தார்னா, இந்த நாட்களிலும் நாமும் ஒரு வழக்கு விசாரணை இருக்கிறோம் தீர்க்கதரிசி சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஒரு சரீரத்தில் இருந்தாரு, அப்ப இன்னைக்கு மட்டும் ஆவியில இருப்பாரா? சொல்லுங்க. அன்னைக்கு பிலாத்தும் ஒரு சரீரம், இயேசுவும் ஒரு சரீரம், பரிசேயர் கூட்டமும் ஒரு சரீரம். இன்னைக்கு அரசாங்கம் ஒரு சரீரத்துல இருக்குது, பிரதமரா அரசாங்கமா இருக்குது. அப்போ பரிசேயர் சதிசேயரும் ஒரு சபை ஸ்தாபனங்களா இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எங்க சரீரத்துல இருக்காரு இன்னைக்கு? அப்ப யார் தான் அது? நாம தான் சொல்றோம். அது நாம தாங்க. அது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பால். நம்முடைய முதல் பலன் யாரு? வில்லியம் மரியம் பிரானம். மணவாட்டியோட முதல் பலன் யாரு? மணவாட்டிக்கு ரோல் மாடல் யாரு? அவரும் பிரைடு தான். இரண்டாம் வருகையிலே அவர் மணவாட்டிக்குள்ளதான் வருவார் என்றதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வில்லியம் மரியம் பிரானம். இரண்டாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்ன்ற கேள்விக்கு வியாக்கியானம் எது? வில்லியம் மரியம் பிரானம். ஏன்னா தேவனுடைய கேள்விக்கு யார் தான் வியாக்கியானம்? தேவன் தான் வியாக்கியானம். அந்த வியாக்கியானம்னா என்ன? கிரியை. அப்ப அந்த கிரியை தீர்க்கதரிசி ப்ராஃபட் வில்லியம் மரியம் பிரானம் செஞ்ச ஊழியங்களை பாரு, அவர் செஞ்ச அடையாளங்கள் அற்புதங்களை பாரு, அவர் தலைக்கு மேல இந்த அக்னி ஸ்தம்பத்தை பாரு, அவர் மேக ஸ்தம்பத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதை பாரு, இந்த வார்த்தையின் வடிவிலே 7 புத்தகமா தீர்க்கதரிசிக்குள்ள வந்ததை பாரு. சிஓடி இயேசு கிறிஸ்து கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்கப்பா. கேட்கறாங்களா இல்லையா? எல்லா கேள்விக்கும் அவர் வியாக்கியானமும் கொடுத்தாரு, தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய ஜீவியத்தையும் காமிச்சார்ல. இப்ப தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரானம் கிட்ட இந்தியாவுக்கு வராரு. பம்பாயில ஒரு காஸ்பல் மீட்டிங் நடக்குது. 32 மத தலைவர்கள் அந்த ஸ்டேஜில் உட்காந்துக்கிறாங்க. படிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு கிறிஸ்துவ போதகர் வந்து சொல்றாரு, சகோதரர் பிரானம், உங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு இயேசு கிறிஸ்து தெரியும் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? என்ன சொன்னார் தீர்க்கதரிசி? அதுக்கு 51 வராருப்பா தீர்க்கதரிசி. 51, 52, 53 ஏதோ வருஷத்துல வராரு. வந்துட்டு அதுல ஒரு 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 பெந்தகோஸ்டே பாஸ்டர் சம்திங் ஏதோ ஒரு பாஸ்டர், ஒரு ஸ்தாபன பாஸ்டர் வந்து கேட்கிறாரு, தீர்க்கதரிசி சகோதரர் பிரானம், உங்களுக்கு முன்னாடி இந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. உண்மையாவே அமெரிக்கா தேசத்துக்கு இயேசு கிறிஸ்து, அமெரிக்கா தேசம் உண்டானதே ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தான். கரெக்டாப்பா? பட் இந்திய தேசம் எத்தனை வருஷமா இருக்குது? ரொம்ப பாரம்பரியம். சைனா, இந்தியாலாம் ரொம்ப ஒரு, ஏன்னா வேதாகமத்துல அமெரிக்கா கிடையாது, ஆனா எது இருக்குது? இந்தியான்ற பேர் இருக்குது, இந்து தேசம் இருக்குது எஸ்தர் புத்தகத்துல. அப்போ இந்த இந்து தேசத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. எப்படி சொல்லுப்பா? அமெரிக்காவில் சரி, இந்தியாவில் 1951 தீர்க்கதரிசி பம்பாய்க்கு வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஸ்தாபன சபையில அவர் ஒரு போதகர் சொல்றாரு தீர்க்கதரிசி கிட்ட, வந்தாரு பாரு, இப்போதான் வராரு, லைட்டா தான் எரியும் அந்த பல்பு. தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, எங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இயேசு கிறிஸ்து தெரியும்னாரு. தீர்க்கதரிசி கரெக்டா சொன்னாரு, ஆமா தோமா உங்க நாட்டுக்கு தான் வந்தாருன்னாரு. கரெக்ட் தான். ஆனால் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து நான் காட்ட வந்துக்கிறேன். என்ன எதுக்கு வந்துக்கிறாரா?
ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் காட்ட வந்துக்கிறேன்னு சொன்னாரு. அந்த செய்தியை போய் நம்ம மறுபடியும் எடுத்து பாருங்க. அவர் இங்க இருக்கிறான்னு நான் நிரூபிக்க நான் வந்திருக்கிறேன்னு. அப்ப இயேசு கிறிஸ்துவ இங்க இருக்கிறாருன்னா எப்படி அதை நீ வியாக்கியானம் கொடுக்க முடியும்னா, அதை நிரூபிச்சு காட்டுறதுக்கு நீ பேய ஓட்டி ஆகணும், மரித்தோர் உயிரோடு எழுப்பி ஆகணும், அடையாள அற்புதத்தை நீ காண்பிச்சாகணும். இயேசுக்கு தீர்க்கதரிசி கிட்ட இயேசுக்கு இருக்கிறான்றதை நிரூபிச்சாரு. அது தேவனே வந்து அக்னி ஸ்தம்பத்தை வச்சு தள்ள நிக்க வச்சாரு, கிரியில நிக்க வச்சாரு, இருக்கிற ரகசியத்தெல்லாம் பேச வச்சாரு. இது இயேசு கிறிஸ்துவால தான் பேச முடியும். இருக்கிற ரகசியத்தெல்லாம் வில்லியம் மரி பிரணாம் ஏன் பேசினாரு? அவருக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தாரு, அதனால பேசினாரு. அவர் கேட்டாங்க கேள்வி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் விபச்சாரம் பண்ணியிருக்கிறேன்னா, நான் தீய பழக்கங்கள் செஞ்சிருக்கிறேன்னா, நீ கிட்ட வராத, நீ கையை பிடிக்க தூரமா நில்லு. ஆமா இதெல்லாம் நீ பண்ண, நீ இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கிற. எப்படி நீ கண்டுபிடிச்ச? நாத்தான் மேல கண்டுபிடிச்சாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு? அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே பிலிப்பு நாத்தானவளை கூட்டின்னு வரதுக்கு 15 கிலோமீட்டர், ஏறத்தாழ 15 கிலோமீட்டர்ல அத்தி மரத்துக்கு கீழே இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தானா. அவன் என்ன பண்ணான்றது கிட்ட வந்து கபடட்ட உத்தம இஸ்ரவேலனாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு? எப்படி கண்டுபிடிச்சாரு? இஸ்ரவேல ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ட்ரெஸ் போட்டுப்பாங்க. இவனை மட்டும் எப்படி இஸ்ரவேல கண்டுபிடிச்சாரு? அப்ப பிலிப்பு யாரு? அவன் இஸ்ரவேல்னா யார்? அவன் புறஜாதியா? இவனும் இஸ்ரவேல், அவனும் இஸ்ரவேல் தானே. கபடட்ட உத்தம இஸ்ரவேலனாரு. ரபி உனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? மரத்துக்கு கீழே பிரேயர் பண்ணிட்டு இருந்தியா? அப்போ ஒரு இருதயத்துல ரகசியத்தை சொன்னதுனால அவன் கேள்விக்கு இவர் சொன்ன கிரியை, அவர் பேசின வார்த்தை அதுதான் வியாக்கியானமா இருந்தது. அப்ப நம்ம தீர்க்கதரிசியோட ஊழியத்துல எல்லாருடைய இருதயத்துல ரகசியத்தை சொல்றாரு, எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்துறாரு. இயேசு கிட்ட எப்படி சீவோடி கேள்விகளை பதில்களுக்கு ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க இயேசு கிட்ட. எல்லாத்துக்கும் பதில் டான் 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 குத்துனே போனாரு. கரெக்டா? சில பேருக்கு ஓமையா புரிஞ்சுது, சில பேருக்கு வெளிப்பாடா புரிஞ்சுது. இப்ப நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் ஏன் 20 பாகம் தீர்க்கதரிசி சீவோடி ஏன் புக்கு குத்துக்கிறாரு? கேள்விகள் பதில் ஏன் 20 பாகம் ஏன் பேசிக்கிறாரு? பேசுறது வில்லியம் மரி பிரணாமா? அன்னைக்கு முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து சீவோடி அவ்வளவு கேள்வி கேட்டதுக்கு அவங்க சகோதரர் இயேசுவே போதகரே, என் அண்ணன் கல்யாணம் பண்ணாரு, எங்க அண்ணன் இறந்துட்டாரு, என் சின்ன அண்ணன் கல்யாணம் பண்ணேன், அவனே இறந்துட்டான், எங்க அண்ணிய 3வது அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணேன், அவனே இறந்துட்டான், ஒரு 5-6 பேர் கல்யாணம் பண்ண எல்லாம் இறந்துட்டாங்க. இப்ப பரலோகத்துல எங்க அண்ணி யாருக்கு புருஷனா இருப்பாங்கன்னு கேள்வி கேட்டாங்க. சொல்லுப்பா, நான் சொல்ற மாதிரி கேள்வி கேட்டாங்களா? புரியுதா? இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து கிட்ட பல கேள்விகள் கேட்டாங்க. நான் கேட்கிறேன், நீ ஏன் ஓரல் ராபர்ட் கிட்ட போய் இவ்வளவு கேள்வி கேட்கல? ஏன் பில்லி கிராம் கிட்ட போய் இவ்வளவு கேள்வி கேட்கல? ரெவலேஷன் சொல்ல சகோதரா, அவங்க யாரும் இயேசு கிறிஸ்து இல்லை, அதனால அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. அவங்கெல்லாம் பரிசேயர் சதுசேயர் போல ஒரு ஆவியில ஏவப்பட்டு படிச்ச படிப்பு நாலேஜ்ல இயேசுன்ற பேர்ல எல்லா அற்புதம் பண்றாங்க. கரெக்டா? ஆனா வில்லியம் மரி பிரணாம் கிட்ட மட்டும் ஏன் அவ்வளவு கேள்வி கேட்ட? ஏன்னா உனக்கு தெரியும் இந்த மனுஷன் சாதாரண மனுஷன் இல்ல. இவர் எந்த கேள்வி கேட்டாலும் புட்டு வைக்கிறாரு. எதனா ஒரு விஷயம் பண்ணா இவர்கிட்ட சாதாரணமா எதையும் வச்சுக்க முடியல. இவர் சொன்னா அப்படியே நடக்குது. இவர் எது தான் கிட்ட போய் நம்ம ஏதாவது மனசுல ஒன்று நினைச்சுக்கினே போனா அதை அப்படியே சொல்லிடுறாரு. அதனாலேயே பல பேர் அவர்கிட்ட போறது பயந்தாங்க. இல்லையா? போன வாரம் ஆமோஸ் ஒரு காரியத்தை ஷேர் பண்ணாரு. ஆனா ஒரு செய்தி படிச்சேன்னா, தீர்க்கதரிசி சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார், திடீரென்று ஜனங்கள் முன்பாக மறைந்து விலகி சென்றார் அப்படின்னு பேசுறாருன்னா, பேசிட்டு இப்போது நான் வாசல் பின்புறமாக நான் விலகி செல்கிறேன் அப்படின்றாருன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஆமோஸ் முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் நடுவே மறைந்து விலகி சென்றார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணி முடிச்சு தீர சொல்றாராம். இப்போது நீங்கள் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிங்கள் சொல்லிட்டு தீரஸ் என்ன பண்றாராம், இறங்கி பின்வாசல் வழியா இறங்கி போயிடுறாராம். கணக்கு வந்து பார்த்தா தீர்க்கதரிசி இல்லையா? இன்னும் புரியுது. நம்ம தீர்க்கதரிசி கிட்ட 2ஆம் வருகை பொருத்த மாட்டோம், ஆனா மனவாட்டி கிட்ட மட்டும் பொருத்திக்கிறோம். எவ்வளவு முட்டாள்தானே? ஸ்ட்ரெயிட்டா மனவாட்டி கிட்ட போயிடும், ஸ்ட்ரெயிட்டா இவரு சிஎம் ஆயிடுவாரு.
வாப்பா, தீர்க்கதரிசிகிட்ட வா, அங்கிருந்து வா, அங்கிருந்து வந்தாதான் உனக்கு புரியும். உனக்குள்ள ஆனா உனக்குள்ள அவருக்குள்ள வந்ததுக்கு அவ்வளவு அற்புத அடையாளம் செஞ்சாரு, அதை நீ பிலீவ் பண்ணல இயேசு கிறிஸ்துன்னு. ஆனா உனக்குள்ள எப்ப கேட்டாலும் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு பதில் ஒரே வார்த்தையில சொல்ற. நான் ஒண்ணு சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, தீர்க்கதரிசி இயேசுன்னு பேரை கேட்டு 3 நாள் 10 படிக்க ஆயிட்டாரு. தீர்க்கதரிசி அவர் வாயில் நான் இயேசுன்னு சொன்னதுக்கு 3 நாள் 10 படிக்க ஆயிட்டாரு. சாதாரணமா நினைக்காத தேவனை குறிச்சு. தீர்க்கதரிசிக்கு அந்த நிலைமெல்லாம் உனக்கு எனக்கு என்ன? தீர்க்கதரிசிக்கிட்டே வருவாராம் போவாராம், அவருக்குள்ள வருவாரு போவாரு. தீர்க்கதரிசி எப்படி மேட்ச் பண்றாரு பாருங்க. அவருடைய கிரி, அவருடைய கேள்விக்கு என்ன வியாக்கானம். தீர்க்கதரிசி வந்து பிரசங்கம் பண்றாரு, ஒரு செய்தியில பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே எல்லாருக்கும் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி முடிச்சா அவர் டயர்ட் ஆயிடுறாரு. ஒரு 3 பேர் வராங்க. அந்த 3 பேருக்கு ஜெபம் பண்ண முடிச்சு டயர்ட் ஆயிடுறாரு. ஜெபம் பண்ண முடியாது, ரொம்ப பலவீனமாயிடுறாரு. அப்போ சகோதரர் வந்து சொல்றாங்க, சகோதரர் பிரணாம், நீங்க 3 பேருக்கு ஜெபம் பண்ற நேரத்துல ஓரல் ராபர்ட் 50 பேருக்கு ஜெபம் பண்றாரு, நீங்க என்ன 3 பேருக்கு ஜெபம் பண்றீங்க, அவ்வளவு நேரத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்றாரு. பேசிட்டே அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பாருங்கள், சமாஜஸ்ரீ அவரை தொட்ட உடனே அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டு ஒரு கல்லு மேல போயிட்டு உட்காந்துட்டாராம். என்ன புரியுது உங்களுக்கு? இத புரியுதா இல்லையா? தீர்க்கதரிசி 3 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு பலவீனமாயிட்டாருப்பா. ஒரு செய்தியில தீர்க்கதரிசி ஒரு போட்டோ ஒண்ணு பாருங்க, 2 பேர் அக்கல புடிச்சு தூக்கி நிற்பாங்க. தீர்க்கதரிசியை பாத்துக்கிறீங்களா? 2 பேர் புஷ் நிற்பாங்க. தீர்க்கதரிசியை அப்படி சோர்ந்து போயிருப்பாரு, 2 பேர் புஷ் நிற்பாங்க. அவரால் ஜெபிக்க முடியல சொல்லிட்டு அவர் கையை வச்சுக்கிட்டு எல்லா வேதஸ்தர் மேலேயும் அப்படியே தடவிட்டே போவார். எல்லாம் ரெடி ஆகிட்டு சுகமாயிட்டு போயிடுவாங்க. அதுக்கு கீழே தீர்க்கதரிசி பேசுறாரு, இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், அவர் அறியாமல் ஒரு பெரும்பாலான ஸ்திரீ அவர் வஸ்திரத்தை தொட்டார், அவர் பலவீனமாகி தலைவலி ஏற்பட்டு ஒரு கல்லின் மேல போய் அமர்ந்து கொண்டாராம். தலைவலி ஏற்றுச்சான், பலவீனமாயிட்டாராம். யார் இந்த பலவீனமானது? ஜீசஸ் கிறிஸ்து பலவீனமாயி போயிட்டாராம். நான் ஒரு 3 பேருக்கு ஜெபித்தேன், நான் டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்றாரு. என்ன புரியுது? என்ன புரியுது சொல்றாரு கடைசியா? அவர் எபிரேயர் 13:8 தேவன்றார். நீ அந்த ஸ்தானத்துக்கு போகும்போது தான் நான் என்ன பிரசங்கம் பண்றேன்னு உனக்கு புரியும். நீ ஒரு வியாதிஸ்தர் தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டி தேவையில்லாம உன சண்டை போடுவான். ஊழியம் பண்றதெல்லாம் சும்மா கிடையாது. ஒரு வீட்டுக்கு போய் பாருங்களாம் தெரியும். முதல்ல அங்கே ஊழியத்துக்கு ஆரம்பிக்க போகும்போது ஒரு 27 வயசு பொண்ணு 6 ஆவி புஷ்ணுகிறது. என்ன ஆவி புஷ்ணுகுது? விபச்சாரத்தின் ஆவி புஷ்ணுகுது. அது பேர் நான் பல புகழ்வாணி, திருவண்ணாமலையில கதவு சாத்திச்சு. நாங்கள் அப்போ ஊழியத்தில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை, நார்மலாக இருப்போம். ப்ளஸ் கூடுமான வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன், தேவன் நான் என்னை கொண்டு அதே காரியம் செய்வார். நான் பால் 7 இருந்தா பிள்ளையா ஆமோஸ் இருந்தார் நினைக்கிறேன். 3 பேர் போனோம். ஆமாம், கதவு சாத்திச்சு. கட்ட வார்த்தையில திட்டுது. நீங்க சீரியஸாக 27 வயசு 4 டிகிரி 2 டிகிரி முடிச்ச பொண்ணு. அது என்ன பல 2 டிகிரி எடுத்த பொண்ணுங்க 27 வயசுல கல்யாணம் ஆகலைங்க. விபச்சாரத்தின் ஆவி அந்த பொண்ணு புஷ்ணுக்குது. எங்களை பார்த்த உடனே கதவு சாத்திச்சுங்க. நாங்கள் கதவை திறந்துட்டு போன தூக்கி அடிச்சுட்டு தொடப்ப கட்டில 3 நாள் கை தூக்க முடியல எனக்கு. கேளுங்க, பால் சாட்சி. இப்படி தலையில கை வச்சோம், பொத்துன்னு கீழே வந்துச்சு. தொடர்ந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணோம். இவ்வளவு பிசாசு கிரிய அந்த பொண்ணுக்கு சபைக்கு வந்துச்சு, திருவண்ணாமலைக்கு. அதுக்கப்புறம் டோட்டலா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால ஒரு வியாதிஸ்தருக்கு தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது சகோதரா. கேன்சர் பேஷண்ட் பிசாசோட கிரியில இந்த தலையில ஒரு மீது சீக்கிரமாய் கரங்களை
வைக்காதன்னு வசனம் சொல்லுது. ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது வியாதியஸ்தர் மேல். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது, விசுவாசிக்கிறதால நடக்கும் அடையாளங்கள் அவன. புரியுதா இல்லையா? தீர்க்கதரிசியால மாத்திரம் தான் அந்த அடையாளம் கிடையாது, விசுவாசிக்கிறவங்களாம் நடக்கும் அடையாளம் அவன. விசுவாசியா இருந்தா போதும். நீ பாஸ்டராவோ இவாஞ்சலிஸ்டோ நீ தீர்க்கதரிசியோ அதெல்லாம் கிடையாது. தேவன் இருக்கிறார்ன்றதுக்கு கிரியை சைன், அது மேசியா இருக்கிறதுக்கு உண்டான சைன் அது வேற. ஆனா உனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னா நீ வியாதிஸ்தர் மேல கரங்களை வச்சுனா அந்த வியாதி போ. உனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னா அந்த இருக்கிறார்ன்றது கேள்விக்கு உன்னுடைய வியாக்கியானம் என்ன தெரியுமா? நீ ஜெபிக்கிற ஜெபத்துல அது போதுவ. உன் கையை வச்சுட்டு பொத்துன்னு உயிதா. இங்க எத்தனை சாட்சி நடந்துக்குது. இங்க ஒவ்வொரு வாரமும் இங்க சபையில சபை முடிச்ச உடனே யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாம வருவாங்க, இல்ல சபையில இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வருவாங்க, அப்படி கையை வைப்போம் பொத்துன்னு உயிராங்க. இது நமக்கா பெருமை இல்ல. இங்க அவர் இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு, நம்ம சபையில இருக்கிறாரு, அவர் இங்க இருக்கிறாருன்றதுக்கு சைன். அந்த வியாக்கியானம் தான் இந்த கிரியைகள். அல்லேலூயா. இப்போ நீ எப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தர் முதலாம் வருகையில வந்திருக்கிறாரோ அவருடைய கிரியை நீ பார்த்து தான் நீ அவர் வந்திருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும். சேம் அதே ஸ்பிரிட், அதே மனுஷகுமாரன், அதே இயேசு கிறிஸ்துவானவர் that time, இந்த டைம், this டைம்ல அவர் பரிசுத்தாவின் வடிவில வில்லியம் மரி பிரணாமுக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவின். இப்போ அந்த 90வது பேரா வாசிக்க முடிச்சிடலாம். அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. வெறும் வார்த்தையை மட்டுமே பார்த்து ஆராய்ச்சிங்க, ஆனா எதை நீங்க பார்க்கலனா அடுத்த லைன் வாசிப்பா. என் கிரியைகளை என்னுடைய வியாக்கியானமாக உள்ளன. நான் யார் என்ற தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் யாருன்னு நீ வேதத்துல சொல்லப்பட்ட மல்கியா நாலேஜ் பார்க்கிற, வெளிப்படுத்தல் 10 பார்க்கிற, ஆனா அவருக்குள்ள இருந்த இயேசு கிறிஸ்துவை நீ பார்க்கணும்னா நீ வெறும் கோட்ஸ மட்டும் பார்த்தீனா நீ மிஸ் பண்ணிடுவ. ஆனா நீ எதெல்லாம் பார்த்திருக்கணும்? லாஸ்ட் லைன் வாசிப்பா. என் கிரியைகளே என்னுடைய வியாக்கியானமாக உள்ளன. அப்போ வில்லியம் மரி பிரணாம் செஞ்ச கிரியைகள் அது இயேசு கிறிஸ்துவுடைய வியாக்கியானம். அல்லேலூயா. வில்லியம் மரி தீர்க்கதரிசி செஞ்ச ஊழியங்கள், ரகசியங்கள், நடந்த சம்பவங்கள், பண்ண பிரசங்கங்கள், ஊழியத்தோட சாட்சிகள், வல்லமைகள், அடையாளங்கள், அற்புதங்கள், இதெல்லாம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய வியாக்கியானம், இயேசு கிறிஸ்துவுடைய கிரியை. புரியுதா? இன்னைக்கு எல்லாம் பாடி இயேசுக்கு பிரணாமுடைய பாடியை பார்த்துட்டு கிறிஸ்டியன்ட்டாங்க. அதனால இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர் வந்து சொல்றாங்க, அந்த ஐஸ்வர்யவான் இயேசுவோட சரீரத்தை பார்த்துட்டு நல்லவனேன்னா அதான் சொன்னாரு, இந்த சரீரத்தை பார்த்து நல்லவன் சொல்லாத, இது மண்ணுக்கு போகுது, இது கல்லறைக்கு போகுது. எனக்குள்ள இருக்கிறத பார்த்து நீ சொல்லியிருந்தீனா, நீ தேவனோட குமாரன் சொல்லியிருந்தீனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா என் பாடியை பார்த்து நீ நல்லவன் சொல்லிட்டேன். இன்னைக்கு அதே போலதான் வில்லியம் மரி பிரணாம பாடியை பார்த்துட்டு கிரைஸ்ட்ன்றாங்க. நம்ம பாடியை பார்க்கல, பாடியை திரிச்சு, பாடியை கிழிச்சு உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை பார்த்து இது இயேசு கிறிஸ்துவால தானே செய்ய முடியும். ஆனா நமக்கு மேல தோன்றது என்ன? சரணபவன், சரவணா ஸ்டோர். சொல்றது என்ன? கறி குழம்பு, கறி மட்டமா இருக்குது, அதுல பிரியாணி, பிரியாணி சொல்லிட்டு அதுல என்னென்ன கலக்குறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறா, தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றீங்களா? ஆமாப்பா, இவங்களுக்கு என்ன சொல்லணுமா? பிரணாமுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்றாரு? பிரணாமுக்குள்ள இருந்து இயேசு என்ன செஞ்சாரு தெரியுமா? பிரணாமுக்குள்ள இருந்து குள்ள இருந்து அதுக்கு எல்லாம் சொல்லணுமா? குள்ள இருந்துன்னு எத்தனை வாட்டி சொல்லு? இப்ப ஒரு ஸ்டேஜுக்கு தான் பவுல் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பேசிட்டாப்புல, ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணிட்டாப்புல அப்போஸ்தலனாகிய பவுல், நீ கிறிஸ்துவ பார்க்கணுமா? நீ கிறிஸ்துவ பார்க்கணுமா? வா. எப்படி பார்த்து? எப்படி சகோதரா? யோ, உன் கண்ணு எவ்வளோ ஊற்றி நிற்குது, நீ ஏன் கட்சி பெற்று வச்சுருக்கிற இந்த ஊழிய? உன்னை நான் ஃபாலோ பண்ணா என் கண்ணை உன்ன மாதிரி ஆகுதுக்கா? சொல்லல. நீ கிரைஸ்ட ஃபாலோ பண்ணா ஃபாலோ மீ அப்படின்னாரு. ஆனா நீ கிரைஸ்ட ஃபாலோ பண்ண, ஃபாலோ த பிரணாம் சொன்னா, ஐயோ அது பிரணாம் கிரைஸ்ட்ன்றான். சோ ஃபாலோ த பிரைடுனா சந்தோஷமா இருக்குங்க.
ஐ எம் த பிரைட், ஃபாலோ மீ, நான் சந்தோஷமாகுது. ஸோ ஃபாலோ த ப்ராஃபட்னு சொன்னா இதெல்லாம் வேணாங்க, அது பிரணாம் கிரைஸ்ட் டாக்டரிங்க. புரியுதுங்களா? செஞ்ச ஊழி தீர்க்கதரிசி சேர்த்து என்னென்ன செஞ்சாரு, அவருடைய கிரியை பாரு, வேத வாக்கியத்தை பாரு, அவர் கிரியை பாரு. வேத வாக்கியத்தை மட்டும் பார்த்து பரிசை சதி செய்யற போல வெறும் கோட்ஸை மட்டும் பார்த்து அவனுங்களும் வெறும் பைபிளை வச்சுக்கிட்டே நரகத்துக்கு போனாங்க. நீயும் வெறும் கோட்ஸை வச்சுக்கிட்டே நரகத்துக்கு போயிடாத. வருவார்னு சொல்லி அவர் வந்தா கிரியை பாரு. என்னுடைய கிரியைகளை நான் யார் என்று சாட்சி கொடுக்கும். என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரியை இல்லாமல் இவைகளை காட்டிலும் அதிக கிரியைகளை செய்வான். ஸோ இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தா அதிகமான ஒருத்தர் கிரியை செஞ்சான். வில்லியம் மரிய பிரணாம் இயேசு கிறிஸ்து 3 பேரை எழுப்பினாரு. வில்லியம் பிரணாமுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து 5 பேரை எழுப்பினார். செஞ்சது யாரு? இயேசு கிறிஸ்து தான். யார் மூலியமா செஞ்சாரு? தீர்க்கதரிசி பிரணாம் மூலியமா செஞ்சாரு. இன்னைக்கு யார் செய்யறதெல்லாம்? யாரு? நம்ம கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து தான். யார் மூலியமா செய்யறாரு? மணவாட்டி மூலியமாக, மணவா மூலியமாவும், பால் மூலியமாகவும், தியாக்கு ராகுல் மூலியமாகவும், வினோதினி மூலியமாகவும், மரியாள் மூலியமாகவும், காட்சன் மூலியமாகவும், ஸ்ரீதர் மூலியமாகவும் செய்யறது. இன்னும் சொல்லுமா? விட்டுருமா? சொல்லுவோம்பா. அப்போ செய்யறது எல்லாம் இயேசு கிறிஸ்து. ஆனா நான் யாரை தான் பாக்குறேன்? யாரை தான் பார்த்துருக்கிறேன்? என்னதான் நீங்க பாக்குறீங்க. இப்ப பேசுறது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனா நீங்க யாரை பாக்குறீங்க? யாருப்பா பிரசங்கம் பண்ணா? மனோபதர் பண்ணாருப்பா. மனோபதரா பேசினாரு, பரிசுத்த ஆவி பேசினாரு. ஆனா நீ யாருன்னு சொல்லுவ? இதேதான் சேம். செஞ்சதெல்லாம் இயேசு கிறிஸ்து. ஆனா கிரெடிட் யாருக்கு போகுது? வில்லியம் மரிய பிரணாமுக்கு போகுது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மீத நேரத்தில் நம்முடைய சகோதரர் ஜேம்ஸ் எடுத்து கொடுப்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்ம ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கு என்று காணிக்கை படைப்போம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாமரைக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமரைக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் ஆத்மாக்கள் தேவனாகி கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் ஆத்மாக்கள் தேவனாகி கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென். நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. கேட்ட வார்த்தைக்காக நம் கண்களை மூடி ஒப்புக்கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவனே உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஆண்டவரே தாகத்தோட பசிதாகத்தோட வந்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சகோதரை மறைத்து மேய்ப்பரை மறைத்து நீர் பேசுனதுக்காக நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, தீர்க்கதரிசி சரீரம் பிரதான ஆண்டவரே, அந்த சரீரத்தை கொண்டு நீர் ஆண்டவரே முழுமையாய் வெளிப்பட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அநேக ஸ்தாபனங்களைப் போல
அவர் ஒரு ஆண்டவரே அவருக்குள்ள வெளிப்பட்டீர், ஒரு ஆவி செயல்பட்டது என்பதை நாங்கள் சொல்லாதபடி ஆண்டவரே தீர்க்கதரிசி பிரணாமுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்துவோடு இடைப்பட்ட அதே தேவன், மாறாத தேவன் தீர்க்கதரிசி பிரணாமுக்குள்ளே அதே இடைப்பட்டீர் என்பதை நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. அவருக்குள்ள செஞ்ச அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள், அநேகர் உயிரோடு எழுப்பின காரியங்கள், அநேக இருதயத்தின் ரகசியங்கள், இது எல்லாம் பிரணாம் செய்யவில்லை. எல்லாமே அவருக்குள்ள இருந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் செய்தீர் என்பதை, மனுஷகுமாரன் மாத்திரம் செய்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன்படி ஆண்டவரே நான் கேட்கும்படியா எங்களுக்கு உதவி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். எபிரேயர் 13:8 படி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அதே தேவனாய் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராய் அவருக்குள்ள இருந்து முழு ஊழியத்தை நீர் செய்து முடித்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் முதற் பலனாய், மணவாட்டி என்றும் முதல் பலனாய் அவர் எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாய் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதே வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய செய்தி நாங்கள் விசுவாசித்து அதே ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்காய் அனுப்பப்பட்ட எலியேசரை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மணவாட்டிகளை ஆயத்தப்படுத்தக்கூடிய செய்தி அவர் மூலமாய் கொடுத்ததுக்காக கொடாகோடி நன்றி கர்த்தாவே. அதே எலியேசர் இன்றைக்கும் ஆண்டவரே வார்த்தையின் வழியில் வந்து இன்றைக்கு ஆண்டவரே அதே மனுஷகுமாரன் அவருக்குள்ள செயல்பட்டதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். முழுமையா அவர் மூலமாய் வெளிப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தைக்காக கொடாகோடி நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மகத்தான வார்த்தை ஆண்டவரே ஆண்டவர் பாஸ்டர் மனா சகோதர் மூலமாய் வெளிப்பட்டதுக்காக கொடாகோடி நன்றி. இந்த மாதிரி வல்லமை எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கடைசியா இந்த ஆராதனைக்காக கேட்ட வார்த்தைக்காக கடைசியா ஜெபிக்கும்படியாக பால் சகோதரை கேட்டுக்கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் இதோ ஆண்டவரே, இந்த மாலை வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதாய் ஏகி சிந்தியாய் என்ற சமூகத்தில் கூடும்படியாய் கிருபை செய்த தேவன். நிச்சயமாகவே தேவரீர் எங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டின் செய்தியை தந்த தேவன். ஆண்டவரே ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலே ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த வேதாகமத்தின் வெளிப்பாடாய் ஆண்டவரே நாளுக்குரிய தீர்க்கதரிசி நீ தந்த தேவன். ஆண்டவரே நிச்சயமாகவே தேவரின் அநேக ஸ்தாபனங்கள் குழம்பி போயிருக்கிற வேலையிலே ஆண்டவரே எங்கள் கண்கள் இருளாய் இருந்த வேலையிலே எங்கள் கண்களிலே நீர் ஆண்டவரே தேவரே கிருபை அளித்து நீர் திறந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவரே உம்முடைய வல்லமுள்ள வார்த்தை, மகத்துவம் உள்ள வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்பாட்டை தந்து எங்களை திரை நீக்கி ஆண்டவரே நாங்கள் எங்கிருந்து வந்தோம், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் எங்கே போகிறோம் என்ற வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு தந்த தேவன். அப்பா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. தேவரீர் இதோ ராஜா என்னை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள், அவைகளாய் இருக்குது என்று சொன்னீரே ஆண்டவரே. நிச்சயமாய் தேவரீர் நாங்கள் வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய் அந்த வெளிப்பாட்டை நாளுக்குரிய தீர்க்கதரிசியின் மூலமாய் நீ தந்த தேவன். ஆண்டவரே அதே வார்த்தையை மாறாமல் ஆண்டவரே அருமையான மனோவா பாஸ்டர் சகோதரன் மூலமாய் நீர் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலம் காலமாய் யுகமாய் தேவரீரை தீர்க்கதரிசிகள் மூலமாய் இடைப்பட்ட தேவன். ஆண்டவரே நீர் அன்றைக்கு மோசேயோடு நீர் இடைப்பட்டு மோசேக்குள்ளாக இருந்து நீர் கிரியை செய்த தேவன். ஆண்டவரே அதே மாறாத தேவன் இயேசு என்ற சரீரத்துக்குள்ளாய் தேவரீர் நீர் மறைத்து கொண்டிருந்தீர் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்படியாய் கூட இயேசு கிறிஸ்து என்கின்ற சரீரத்துக்குள்ளாய் இருந்து மாபெரும் உயிர்த்தெழுதலின் வல்லமை, மாபெரும் அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை எங்கள் மத்தியிலே நீ நிரூபித்து காண்பித்த தேவன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற அந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நீர் இன்றைக்கும் நீர் மாறாமல் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ அதே மாறாத தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புத அடையாளங்களை நீ தீர்க்கதரிசிகளை கொண்டு நீர் செய்த தேவன். ஆண்டவரே தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் தீர்க்கதரிசியின் மூலமாய் நீர் அப்படிப்பட்ட நீர் வெளிப்பாட்டை நீர் செய்தமைக்காக தேவரே இதோ ஆண்டவரே அவர் சரீரத்தை கொண்டு நீர் ஏறெடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அவருக்குள்ளாக இருந்து நீர் மாபெரும் ஒரு அற்புதத்தை நீர் செய்த தேவன். ஆண்டவரே இதோ ஆண்டவரே இதோ ராஜா ஜீவிக்கிற கிறிஸ்துவை
அவர் திரை நீக்கி காண்பிக்கும்படியாய் ஆண்டவரே அவர் சரீரத்தை நீர் முழுமையாய் நீர் எடுத்து பயன்படுத்தின தேவன் ஆண்டவரே. முற்றிலுமான கிறிஸ்துதாமே நீதாமே இறங்கி ஆண்டவரே எல்லா ரகசியங்களையும் ஆண்டவரே, எல்லா வெளிப்பாடுகளையும் ஆண்டவரே, அநேக கேள்விகளுக்கு பதிலையும் ஆண்டவரே நீர் அவர் மூலமாய் நீர் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுக்கும் அதே மாறாத தேவன், அந்த முதற் பலனாய் தீர்க்கதரிசி நீர் வைத்த தேவன் ஆண்டவரே, தீர்க்கதரிசிக்குள்ளாக இருக்கின்ற அந்த வெளிப்பாடு இன்றைக்கு எங்களுக்கும் அது கிடைக்கும்படியாய் நீர் கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மாறாத அந்த பரிசுத்த ஆவிதாமே இன்றைக்கும் ஆண்டவரே அந்த கடைசி ஆத்மா மட்டுமாய் தேவரீர் அதை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த சேர்த்துப்பட்ட பகுதியிலே ஆண்டவரே அழிந்து போகிற அநேக ஆத்மாக்கள் மத்தியிலே உம்முடைய வித்துக்கள் இருக்குமானால், அந்த கடைசி வித்து இந்த பகுதியிலே இருக்குமானால் தேவரே நீதாமே அதை கொண்டு வர வேண்டுமாய் உம்முடைய கரத்தின் கீழாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பேசின சகோதரி மறைத்து நீர் இடைப்பட்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னமாய் அநேக கூட்டங்களுக்கு ஆண்டவரே வாஞ்சியோடு, தாகத்தோடு, வைராக்கியத்தோடு, தேவ பயத்தோடு, வார்த்தை ஆண்டவரே வார்த்தையோடு ஆண்டவரே வார்த்தை கிரியையோடு கூட ஆண்டவரே அதை நிரூபிக்கத்தக்கதாய் ஆண்டவரே அந்த வெளிப்பாட்டிலே ஆண்டவரே ஏதோ ராஜா நிலைநிற்கத்தக்கதாய் நீர் எடுத்து நீர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமாய் பாரத்தோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் புகாதபடி வந்தவர்கள் ஆண்டவரே மனநிறைவோடு போகுவது செய்ய எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன், சந்தோஷத்தை தருகிற தேவன், விடுதலை தருகிற தேவன், நிம்மதியை தருகிற தேவன், ரட்சிப்பை தருகிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரை நீர் மாறாமல் இருந்து உம்முடைய வல்லமை உயர்த்தை நீர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிதாய் வந்த ராகுல் சகோதரன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாலிபனுடைய வாழ்க்கை மாறட்டும் இந்த வாலிபனுடைய எதிர்காலம் ஆண்டவர் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீதாமே புரிந்து கொள்ளுதலை ஆண்டவரே நீ தருகிற தேவன் ஆண்டவரே. எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது மட்டுமாய் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ உற்சாகத்தோடு, வாஞ்சியோடு ஆண்டவரே வார்த்தையோடு நாங்கள் ஒன்றி போக ஆண்டவரே, வார்த்தையிலே நிலைநிற்க ஆண்டவரே, கிரியையிலே அதை கொண்டு வர நீர் எங்களை ஆண்டவரே அந்த ஸ்தானத்துக்குள்ளாக பொருத்த வேண்டுமாய் நாங்கள் பாரத்துக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ரட்சகர மீட்புறமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.